நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கதை சொல்லலாம் என நினைக்கின்றேன். வேடன் ஒருவன் மலையின் உச்சிக்கு சென்று ஒரு கழுகு முட்டை ஒன்றை கண்டெடுத்தான். என்னடா இந்த முட்டை பெரிய முட்டையாக இருக்கின்றதே என்று சொல்லி அதை வீட்டுக்கு கொண்டு சென்றான். அந்த முட்டையை தன்னுடைய கோழி கூட்டில் கொண்டு போய் வைத்தான். சில நாட்கள் கழித்து அந்த முட்டை உடைபட்டு கழுகு குஞ்சு ஒன்று வெளியே வந்தது. அந்த கழுகு குஞ்சானது மற்றைய கோழி குஞ்சுகளுடன் சந்தோஷமாக விளையாடி மகிழ்ந்தன. சில நாட்கள் கழிந்து வானத்திலே ஒரு கழுகு பறப்பதை பார்த்தது. அந்த கழுகை போல் தானும் பறக்க ஆசைப்பட்டு முயற்சித்து தடுமாறி கீழே விழுந்தது. இதை அவதானித்த கோழி குஞ்சுகள் ஏளனமாய் சிரித்தன. நீ என்ன கழுகா என்று சொல்லி சிரித்தன. ஆனாலும் அந்த கழுகு குஞ்சானது தனது முயற்சியை கைவிடவில்லை. மீண்டும் மீண்டும் பறக்க முயற்சி செய்து கொண்டே இருந்தது. இன்னொரு நாள் சூரிய உதயத்தின் போது அந்த கழுகு குஞ்சானது சற்று உயர்ந்து மேலே மேலே பறந்து இறுதியாக உண்மையான கழுகை போல் வானிலே சிறகடித்து பறந்தது. இந்த கதையில் உண்மை என்னவென்றால், நீ என்னவாக விரும்புகிறாயோ அதை தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்தால் அது உன் வசப்படும். நீ கோழியாக பிறந்தாலும் கழுகை போல பறக்கலாம். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.